கிளாஸ் வேதிக்னா நாலேஜ் அண்ட் மீனிங். ஓகேவா? ஸோ நீங்கள் வேதிக் மேக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா மேக்ஸ்னாவே உங்களுக்கு என்ன ஒரு பயம் வரும், அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ வேதிக் மேக்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஃபியர் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அடிஷன் சப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம அடிஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஆடிங் ஆஃப் லிஸ்ட். ஓகேவா? இதில் நம்ம எடுத்துக்கிறது வந்து சிங்கிள் டிஜிட் எடுத்துக்க போகிறோம். ஓகே, சிங்கிள் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறோம். அதில் நிறைய நம்ம சிங்கிள் டிஜிட் எடுக்கிறோம். அதை வந்து ஃபைண்ட் பண்ணுறது, ஆன்சர் கால்குலேஷன் பண்ணுறது வித்தின் செகண்டில் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ இன்னொரு சம் நான் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 2 சம் எழுதியிருக்கேன். இந்த 2 சம் வந்து நான் பாருங்க ஒரு ஃபியூ செகண்ட்ல கண்டுபிடிக்க போறேன் பாருங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 59. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 64. ஓகேவா? ஸோ இது எப்படி இவ்வளோ செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, இப்போ இந்த நம்பர் வந்து நார்மலாக நமக்கு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 minutes ஆகும். ஓகேவா? ஆனால் நம்ம இவ்வளோ சீக்கிரம் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ஸோ வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ எப்படி நான் இதை கண்டுபிடிச்சேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லிசன் பண்ணுங்கள். இந்த வேதிக் மேக்ஸில் அடிஷன் பாட்டம் டு டாப் தான் நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா? நார்மல் அடிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், டாப் டு பாட்டம் ஆட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து என்னன்னா பாட்டம் டு டாப், கீழே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, கீழே இருந்து ஸ்டார்ட் பண்றோம். கீழே என்ன நம்பர் இருக்குது, 7. ஸோ 7 + 4 கீழே இருந்து அதுக்கு மேலே இருக்க நம்பரோட ஆட் பண்ணுவோம். 7 + 4 என்ன, 11. ஸோ இந்த 11ல இந்த n நம்பர் என்ன, 1. அந்த 1 வந்து நம்ம இங்க ரைட் பண்ணிக்கணும். இந்த 10 வந்து நம்ம என்னவா ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும், லைன். ஓகே, இந்த லைன்ங்கிறது என்ன வேல்யூ, 10. ஓகேங்களா? ஸோ இது 10, இது 1. ஸோ 10 + 1 11 வந்துருதுங்களா? ஸோ இது 2 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி ரைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது 2 முடிஞ்சது. அடுத்தது இந்த நம்பர் 1ம் அதுக்கு இருக்க டாப் நம்பரும் ஆட் பண்ணுவோம். 1 + 3 4. ஸோ 4 வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் மைண்ட்ல வச்சுக்கணும். டபுள் டிஜிட் நம்பர் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி லைன் ரெப்ரசன்ட் பண்ணி நம்பர் ரைட் பண்ணுவோம், n நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 1 + 3 4. ஸோ 4 மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் ஆட் பண்ணுவோம். 4 + 9 13. 13க்கு நம்ம n நம்பர் என்னது, 3. ஸோ இந்த 3 ரைட் பண்ணோம். இந்த 10 வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம், லைன். ஓகேங்களா? ஸோ 3 + 6 9. ஓகேங்களா? 9 + 3 9 + 4 13. 13க்கு வந்து என்ன பண்ணோம், 3. அந்த 10 வந்து ரெப்ரசன்ட் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 + 3 6. ஓகேங்களா? 6 + 8 14. 14க்கு வந்து எந்த நம்பர் ரைட் பண்ணிக்கணும், இங்க 4. இந்த 10 வந்து என்ன போட்டுக்கணும், லைன், ரெப்ரசன்ட் லைன். ஓகே, நெக்ஸ்ட் 4 + 6 10. ஓகேவா? 10 வந்தா மைண்ட்ல வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். 11 மோர் தென் 10க்கு மேல வந்தா மட்டும் நம்ம இந்த மாதிரி லைனை ரெப்ரசன்ட் பண்ணி n நம்பர் ரைட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ 4 + 6 10. நெக்ஸ்ட் 10 + 5 15. 15க்கு n நம்பர் என்ன, 5. இந்த 10 வந்து லைன் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் 5 + 4 9. ஓகேங்களா? ஸோ இங்கே லாஸ்ட்டாக என்ன வருது நம்மளுக்கு, 5 + 4 9. ஸோ இங்கே நம்ம 9 ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எத்தனை லைன் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம், 10. ஸோ 1 2 3 4 5. ஸோ இங்கே 5 எழுதிருக்கும். ஸோ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 59. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த சம். ஓகே, ஸோ பாட்டம் டு டாப் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம். 9 + 4 13. 13க்கு எந்த நம்பர் ரைட் பண்ணிக்கணும், n நம்பர் 3. இந்த 10 வந்து என்னவா போட்டுக்கணும், லைன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 + 8 11. 11க்கு எந்த நம்பர் ரைட் பண்ணணும், 1.
ரிமைனிங் 10 represent line. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1 plus 3 4 4 வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். 4 வந்தாவே என்ன பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ 4 plus 7 11. ஸோ 11க்கு எந்த நம்பர் ரைட் பண்ணோம், n நம்பர் 1. இந்த 10 வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம், லைன். ஓகேவா? 1 plus 8 9. 9 சிங்கிள் டிஜிட் நம்பரா, ஸோ மைண்ட்ல வச்சுக்கிறோம். 9 plus 6 15. ஸோ 15க்கு இங்கே என்ன ரைட் பண்ணோம், 5. ரிமைனிங் இந்த 1 வந்து டென்ஸ் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம், லைன். ஸோ 5 plus 5 10. 10 plus 3 13. 13க்கு என்ன நம்பர், 3. ஸோ அந்த 10 வந்து 3 லைனை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 3 plus 6 9. 9 plus 5 14. n number 14. 4 இங்க ரைட் பண்ணிக்கிறோம். இந்த 1 4 இது ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இங்க லாஸ்டா நமக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த 4 இங்க ரைட் பண்ணிக்கிறோம். லைன் கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ 64. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வச்சு நம்ம அடிஷன் சிங்கிள் டிஜிட் நம்பர் அடிஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்பர் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிங்கிள் டிஜிட் மட்டும் கிடையாது, டபுள் டிஜிட், ட்ரிபிள் டிஜிட், அந்த மாதிரி நம்ம இந்த வேல ஆட் பண்ணிக்கலாம். இங்கே n நம்பர் போடணும்லாம் இல்லை. சரிங்களா? n நம்பர் மைண்டில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்பரோட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 7 plus 4 அப்படின்னா 11. இந்த லைன் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணால் போதும். இந்த 1 மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 1ம் 3யும் ஆட் பண்ணும். ஸோ 1 plus 3 4. ஸோ அந்த 4 மைண்டில் வச்சுக்கோங்க. 4 plus 9 13. 13 வந்து இந்த லைன் மட்டும் போடுங்க, இந்த 3 மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், சப்ராக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்க்கலாம் அடிஷன்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை வந்து இந்த சம்மே வந்துட்டு வேதிக் மேக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? சி என் கூட நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்கனவே வந்துட்டு மெத்தட் எப்படின்னு தெரியும்ல, ஸோ ஃபாலோ பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 58 தான் என் கூட ஃபாலோ பண்ணிங்களா? 58 வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்களா? சரி, ஒரு செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். வேதிக் மேக்ஸில் எப்படி போட்டோம், ஆமாங்களா? ஸோ 5 plus 3 வந்து 8. 8 plus 4 8 plus 6 வந்து 14. ஸோ 14 4 இங்கே வந்து மைண்டில் வச்சுக்கணும். இந்த 4 வந்து மைண்டில் வச்சுக்கணும். இந்த லைன் மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும் 10. சரிங்களா? ஸோ 4 plus 5 9. 9 plus 4 13. ஸோ இந்த 13 இங்கே 3 என்ன இருக்குது, மைண்டில் இருக்குது. லைன் வந்து 10 வந்து லைன். ஸோ இங்கே 3 மைண்டில் இருக்குங்களா? 3 plus 9 12. ஸோ 12க்கு வந்து 10க்கு லைன் போட்டுக்கணும். 2 வந்து இங்கே இருக்க 2 என்ன பண்ணிக்கணும், மைண்டில். ஸோ 2 plus 8 10. ஓகேங்களா? ஸோ 10க்கு வந்து நம்ம போடக்கூடாது. ஓகே, மோர் தென் 10க்கு மேலே வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி லைன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 10 plus 3 13. ஸோ இந்த இடத்துல என்ன மைண்டில் வச்சுக்கோம், 3. ஓகேங்களா? இந்த 10 தான் லைன் போட்டுக்கிட்டோம். இங்கே 3 மைண்டில் வச்சுக்கோம். So 3 plus 6 9. ஓகேங்களா? Now 9 plus 5 14. 14க்கு இங்கே என்ன மைண்டில் வச்சுருக்கோம், 4. இந்த லைன் வந்து 10ஆக போட்டுக்கிட்டோம். சரிங்களா? 4 plus 4 8. ஸோ அதனால இங்கே 8. ஓகே, நான் எத்தனை லைன் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ 58. ஓகே, ஸோ இது வேதிக் மேக்ஸில் போடும்போது இது வந்து ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம கண்டுபிடிச்சிரும். இப்போ நார்மல் அடிஷனில் நம்ம கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். பாருங்க, 4 நார்மல் அடிஷன் வந்து எப்படி டாப்லேருந்து நம்ம ஆட் பண்ணுவோங்களா, மேலேருந்து ஆட் பண்ணுவோங்களா? 4 plus 5 9. சரிங்களா? 9 plus 6 15. ஓகேங்களா? 15 plus 3 18. 18 plus 8. இப்போ இந்த இடத்துல வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா? 18 plus 8ங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஃபிங்கர் விட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுறதுக்காக இந்த வேதிக் மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 18 plus 8 26. 26 plus 9 35. 35 plus 4 39. 39 plus 5 44. 44 plus 6 50. 50 plus
353 53 plus 5 58 ஸோ நம்மளுக்கு 58 வருதான். ஆனால் இது வந்து இவ்வளோ இது நம்ம கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ ஆகுது, ஒரு 5 மினிட்டாவது ஆகுது. ஆனால் வேதிக் மேக்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த லைன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடுது, கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடும். ஸோ இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா, சரிங்களா? ஸோ இந்த வேதிக் மேக்ஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இதுவிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு தடவை பாருங்க. இப்போ இங்க நம்ம ஆட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து 26 வருதுங்களா, 9 4 + 5 9 6 + 3 9 9 9 18 18 + 8 26 26 ஓட 9 ஆட் பண்றப்ப நம்மளுக்கு என்ன வருது, 35. இப்போ ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு நார்மல் அடிஷன் என்ன ஆயிடுதுன்னா 26 ஓட 9 ஆட் பண்றப்ப 35 வரும். ஓகேவா? ஒரு சில டைம் நம்ம போடுற நம்பர் கரெக்டாக நம்மளுக்கே தெரியாது. ஓகேவா? அதை நம்ம செக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், முன்னாடி நம்பர் நம்ம என்ன வந்துச்சு அப்படின்னு இங்கே ஒருவேளை 26 வந்துச்சு ஞாபகம் இருந்தால் ஓகே, ஒருவேளை ஞாபகம் இல்லை 26ஓட இதை ஆட் பண்ண 35 நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டா இல்லை அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி இங்கே என்ன நம்பர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ அதை மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆட் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கன்ஃபியூஷன் வரப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நார்மல் அடிஷனில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதே நீங்கள் வேதிக் மேக்ஸில் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம்லேயே நீங்கள் வந்து இது கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த கன்ஃபியூஷனும் வராது, உங்கள் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதிலே உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்துடும், நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து சப்ராக்ஷன். ஓகே, சப்ராக்ஷன் பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி சப்ராக்ஷன் சம் பார்க்க போகிறோம். சப்ராக்ஷன் டாட் மெத்தட். சரிங்களா? ஸோ இப்போ நான் 4 சம் எழுத போகிறேன். இந்த 4 சம் வந்து ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, பாருங்கன்னா அதே மாதிரி சப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்கும், பாரோ வித்தவுட் பாரோ. சரிங்களா? வித்தவுட் பாரோங்கிறது நார்மல் சப்ராக்ஷன். சரிங்களா? அது நம்ம நார்மல் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் டாப் நம்பர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? இப்போ இது வந்து நார்மல் சப்ராக்ஷன் டாப் நம்பர் வந்து பிக்காக இருக்கும். ஸோ 5 + 3 2 4 - 2 2. ஸோ இது வந்து வித்தவுட் பாரோ. ஸோ இது வந்து ஈஸி, இது நார்மல் சப்ராக்ஷன். ஸோ இது நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? பாரோ மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ 4 சம் எழுதியிருக்கேன். இந்த 4 சம்மும் நான் இப்போ ஆன்சர் பாருங்கள், வித்தின் செகண்டில் கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்க எவ்வளோ செகண்ட்ஸ் ஆச்சு, கொஞ்ச நேரத்துலேயே கண்டுபிடிச்சாச்சா, வித்தின் செகண்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எப்படி அப்படின்னா எப்படி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இங்கே பாரோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். காம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க 1ஓட காம்ப்ளிமெண்ட் 9. சரிங்களா? 2ஓட காம்ப்ளிமெண்ட் 8, 3ஓட காம்ப்ளிமெண்ட் 7, 4ஓட காம்ப்ளிமெண்ட் 6, 5ஓட காம்ப்ளிமெண்ட் 5. ஓகேங்களா? ஸோ இது 2 ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ரெப்ரசென்ட் என்ன ஆகிடும்னா 10 ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ பாருங்க 9 + 1 10, 2 + 8 10, 3 + 7 10, 4 + 6 10. ஸோ அதனால தான் இது வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்கிறோம். ஸோ 1ஓட காம்ப்ளிமெண்ட் 9, 9ஓட காம்ப்ளிமெண்ட் 1, 2ஓட காம்ப்ளிமெண்ட் 8, 8ஓட காம்ப்ளிமெண்ட் 2. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து டாட் மெத்தடுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க, பட் நீங்கள் இங்கே டாட்டை யூஸ் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இனிமேல் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் எப்படி டாட் யூஸ் பண்ணணும்னு. பாருங்கள், எப்போவுமே சப்ராக்ஷன் லெஃப்ட் டு ரைட்டு. ஓகேங்களா? நார்மல் சப்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவோம், ரைட் டு லெஃப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் வேதிக் மேக்ஸில் சப்ராக்ஷன் எப்படின்னா லெஃப்ட் டு ரைட் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் நம்ம வந்து 4, இங்கே 1 இருக்குது, டாப் நம்பர் 4, கீழே வந்து 1 இருக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நியர் நம்பர் பார்க்கணும். இங்கே நியரஸ்ட் நம்பர் பாருங்கள், இது பாரோவா வித்தவுட் பாரோவா, வித் பாரோ. ஸோ வித் பாரோங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்ட் நம்பருக்கு மேலே
ஓவர் த ஹெட் மேலே வந்து என்ன பண்ணோம்னா ஒரு டாட் வைக்கணும். ஓகேங்களா? இந்த டாட்டுக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. சரிங்களா? இந்த டாட்டுக்கு என்ன வேல்யூ 1. இப்போ இந்த டாட் என்ன 1ங்களா? ஏன் இந்த டாட் வைக்கிறோம்னா இது வந்து பாரோ, அதோட நியரஸ்ட் நம்பர் வந்து பாரோனால நம்ம டாட் வைக்கிறோம். இப்போ இந்த டாட் என்ன சொன்னோம் 1, இது 1 அண்ட் இந்த டாட்டும் இந்த செகண்ட் நம்பரும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 1 + 1 என்ன ஆகிடும் 2. சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ணுங்க. 4 - 2 2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைன் வரும் 8. செகண்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும் 8. 8ஓட காம்ப்ளிமெண்ட் இங்கே பாருங்க என்ன இருக்கு 2. ஸோ அந்த 2 வந்து என்ன பண்ணுறோம்னா டாப் நம்பரோட ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த 2 வந்து டாப் நம்பரோட ஆட் பண்ணுறோம். ஸோ 2 + 3 5. ஸோ நம்ம இங்கே 5 எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இன்னொரு 3 சம் பார்ப்போமா? லெஸ் தேன் இங்கே பாருங்கள் 50 இங்கே 25. ஸோ நார்மலாக நம்மளுக்கு இங்கே 0 வந்தாவே நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாங்களா? ஸோ சேம் அதே டாட் மெத்தடில் இதுவும் ஈஸி தான். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாரோவா நான் பாரோவான்னு பார்த்துக்கணும். ஸோ இங்கே மேலே 0 கீழே நம்பர் வந்தாவே அது என்னது பாரோ. ஓகேங்களா? அதே மேலே நம்பர் கீழே 0 வந்தால் அது என்ன நம்பரோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். அது ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ஆனால் மேலே 0 வந்துட்டு டாப் நம்பர் 0 கீழே வந்து 5 ஏதோ ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இது வந்து பாரோ. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இது பாரோங்களா? ஸோ இங்கே டாட் வச்சுக்கணும். ஸோ இந்த நம்பர் 3 மாறிடும். ஸோ 5 - 3 2. இங்கே வந்து என்ன 5ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லியிருக்கோம் 5. ஸோ 5 + 0 5. ஸோ இங்கே ஆன்சர் என்ன 25. ஸோ 50ல் 25 போச்சுன்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன 25. சரிங்களா? சேம் அதே மாதிரி இப்போ இங்கே 37 29 எழுதியிருக்கோம். இது வந்து நார்மல் சப்ராக்ஷன் நம்ம போடுறோம். நார்மல் சப்ராக்ஷனில் போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ரைட்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இங்கே 7 9. ஸோ 7 வந்து ஸ்மால் நம்பர். ஸோ நம்ம பாரோ வாங்குவோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பாரோலாம் வாங்கி 17லாம் எழுதிடுவீங்க. ஸோ 17 - 9 போடும்போது இங்கே என்ன ஆகும்? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமா? நான் ஃபிங்கர் லீவ் பண்ணி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கணும். 9க்கு அப்புறம் எவ்வளோ 10 11 12 13 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுங்களா? அது இல்லாமல் கன்ஃபியூஸும் ஆகிடுவீங்களா? எத்தனை ஃபிங்கர் விடணும் எத்தனை இதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸும் ஆகும். ஸோ அது வந்து நீங்கள் டாட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்ஃபியூஷனும் வராது. டக்குன்னு 19 அந்த இந்த இடத்துல வந்துட்டு இதோட காம்ப்ளிமெண்ட் என்னவோ அதை அதோட ஆட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பாரோ வாங்கும்போது இங்கே வாங்கிடுறீங்க. ஒரு சில டைம் வந்து இந்த நியரஸ்ட் நம்பர் அதுக்கிட்ட பாரோ வாங்கும்போது இங்கேயும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நம்ம அதுக்கு பிஃபோர் நம்பர் போடணுங்களா? ஆனால் அது நீங்கள் நிறைய பேர் போடவே மாட்டீங்க. அதை மறந்துடுவீங்க. அப்போ 3 - 2 அப்படிங்கும்போது அப்படியே இந்த 1 அப்படியே போட்டுக்குவீங்க. அப்போ இந்த இடத்துல இந்த 1 வந்து தப்பா ரைட்டா ராங். ஓகேங்களா? ராங் போது அது வந்து என்ன ஆகிடும்? உங்களுக்கு ஆன்சர் தப்பாகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் மெத்தட், வேதிக் மேக்ஸில் டாட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் 5 - 8. ஸோ 5 வந்து ஸ்மால் நம்பர். அப்போ நீங்கள் பாரோ வாங்குவீங்களா? பாரோ வாங்கும்போது இங்கே 1 பாரோ வாங்கியிருக்கோம் 5. ஸோ 15. ஸோ 15 - 8 அப்படின்னா சடனாக நம்மளுக்கு 7 சொல்ல வராது. ஃபிங்கர் விட்டு லீவ் பண்ணி 8க்கு அப்புறம் 9 10 11 அப்படின்னு சொல்லி 15 வரைக்கும் ஃபிங்கர் லீவ் பண்ணிவிட்டு அது எத்தனை ஃபிங்கர் வருதுன்னு கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்சர் எழுதுவீங்க. அதுக்கு நம்ம வந்துட்டு இந்த டாட் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபிங்கரும் விட தேவையில்ல, வித்தின் செகண்டில் நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஆன்சரும் நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கேயும் அப்படின்னா இந்த மிஸ்டேக்கு நம்ம பாரோ வாங்கும்போது இங்கே வந்து இதை விட்டுறக்கூடாது. சரிங்களா? இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இதை போடணும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அங்கே அந்த மிஸ்டேக்ஸும் வராது. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதே ரெண்டு சம்ம நான் மறுபடியும் எழுதுகிறேன். வேதிக் மேக்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் 37 29. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது பாரோ. ஸோ டாட்டு இது வந்து 3. அப்போ 3 - 3 0. இங்கே வந்து 9 8. சரிக்கண்ணா, இப்போ வந்து நம்ம எப்படி காம்ப்ளிமெண்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா அந்த காம்ப்ளிமெண்ட்லாம் மெமரி பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? அங்கே கீழே செகண்ட் நம்பர் என்னவோ அதோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 வருதுன்னு மட்டும் பாருங்கள். இன்கேஸ் 3 இருந்துச்சுன்னா 3யோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 வரும்? 7. 3 + 7 10. ஓகேங்களா? அப்போ 3யோட காம்ப்ளிமெண்ட் என்ன? 7. ஓகேங்களா? அந்த 7 தான் டாப் நம்பரோட ஆட் பண்ணும். அதே மாதிரி ஒரு வேளை கீழே வந்து 4 இருந்துச்சுன்னா 4ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 10 வரும்?
6. ஸோ 4ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன 6. அதே மாதிரி 5ஓட எந்த நம்பர் ஆட் பண்ண 10 வரும் 5. ஸோ 5 + 5 10. ஸோ 5ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன 5. ஸோ அந்த காம்ப்ளிமெண்ட் நம்பர் நீங்கள் எதுவுமே மெமரி பண்ண தேவையில்லை. காம்ப்ளிமெண்ட் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தானே நம்ம டாட் மெத்தட் போட முடியும். ஆனால் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் நம்ம மைண்டில் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து செகண்ட் நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 வரணும் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்கனாவே போதும். அந்த நம்பர் தான் காம்ப்ளிமெண்ட் நம்பர். சரிங்களா? அந்த காம்ப்ளிமெண்ட் டாப் நம்பரோட ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ டாட் மெத்தட் கிளியர் ஆச்சுங்களா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம டபுள் டிஜிட்டில் பார்த்துருக்கோம், ட்ரிபிள் டிஜிட், மோர் டிஜிட் நம்பர்ஸ்லேயும் நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் டாட் மெத்தடு. இது வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நியரஸ்ட் பாரோவோ நான் பாரோவோ வச்சு தான் யூஸ் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட்டும் ஈஸி தான், மெமரி பண்ணாதீங்க. அது செகண்ட் நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ண 10 வரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இந்த வேதிக் மேக்ஸ் கிளாஸு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய ஹெல்ப்ஃபுல் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்கக்கா. இதில் எல்லாம் ஜாயின் பண்ணி உங்கள் நிறைய ட்ரிக்ஸை வந்து கற்றுக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.